வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட லைஃப் ஜென் புத்தகத்திலிருந்து ஒரு அத்தியாயத்தை ஆழமா பார்க்க போறோம். தலைப்பு என்னன்னா, நாகங்கள் தேக்குளத்தில் கிடக்காது. கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. இது என்ன சொல்ல வருது? இதுக்கு பின்னால என்ன ஜென் தத்துவம் இருக்குன்னு கொஞ்சம் அலசலாம் வாங்க. ஆமா, இந்த தலைப்பே ரொம்ப ஆழமான ஒரு குறியீடு மாதிரி. இங்க நாகங்கள்னு சொல்றது ஞானத்தோட உச்சத்தை, ஒரு விழிப்புணர்வு நிலைய குறிக்குது. அந்த தேக்குளம்ங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள், தேவையில்லாத விவாதங்கள், அது மாதிரி. அதாவது உண்மையான ஞானிகள், ததாகதர்கள்னு சொல்லப்படுறவங்க இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல போய் மாட்டிக்க மாட்டாங்க. அவங்க பெரிய கடல் மாதிரி. ஓஹோ, பெரிய கடல் மாதிரி சக்தி வாய்ந்தவர்கள்னு சொல்றீங்க. சரி, இதுல முதல்ல அர்ஹதர், போதிசத்துவர்னு ரெண்டு நிலைகளை பத்தி பேசுறாங்களே, அது என்ன? அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம்? ஆமா, அர்ஹதர் அப்படிங்கிறப்படி தனக்குள்ள இருக்கிற அந்த 3 விஷயங்கள், அதாவது மோகம், கோபம், அறியாமை, இது எல்லாத்தையும் அழிச்சவர். ஜைன மதத்துல இது ஒரு பெரிய நிலை. ஆனா ஓஷோவோட பார்வையில இது கொஞ்சம் தன்னோட விடுதலையோட நின்றுடுது. தன்னோட முடிஞ்சிருதா? ஆமா, மத்தவங்கள பத்தி பெருசா ஒரு அக்கறை இருக்காதுங்கிற மாதிரி. ஆனா போதிசத்துவர் அப்படி இல்ல. அவங்க ஞானம் கிடைச்ச பிறகும் மத்த எல்லா உயிர்களும் ஞானம் அடையிற வரைக்கும் காத்திருப்பாங்க. ஒரு கருணை உள்ளவங்க. அடங்கப்பா. புத்தர் சொன்னதா சொல்றாங்களே, எல்லோரும் ஒளிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நான் போவேன்னு. அதுதான் அந்த உச்சகட்ட கருணை. ஓ, அப்போ ஞானத்தோட கருணையும் சேரணும்னு வருது. இது கேட்கவே நல்லா இருக்கு. ஆனா இதுல இன்னொரு குழப்பம் வருது. தத்தாகதர்கள் இருமொழிகள்ல பேசுறாங்களான்னு ஒரு கேள்வி. சோகேங்கிற ஜென் குரு இல்லங்கிறாரு. அப்போ ஹோஃபுக்குன்னு ஒருத்தர் அவர்கிட்ட கேள்வி கேட்க, கடைசியில ஹோஃபுக்கு என்ன சொல்றாரு? சரி, ஒரு காப்பி குடின்னு சொல்றாரு. இது என்னது? இது கொஞ்சம் புரியலையே. அதுதான் ஜென். சோகே என்ன சொல்றாருன்னா, ஞானியோட மொழி ஒண்ணுதான், ஆனா அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் கேக்குறவங்களுக்கு வேணும். ஒரு காது கேட்காதவங்க கிட்ட போய் எப்படி பேச முடியும்? அது மாதிரி. சரி சரி. கேக்குறவங்களோட மனசு சரியா இல்லைன்னா சத்தியம் கூட தப்பாதான் தெரியும்னு அவர் சொல்றாரு. அந்த ஹோஃபுக்கோட காப்பி குடிங்கிறது அதுவும் ஒரு குறியீடு தான். பேச்ச நிறுத்து, அனுபவத்துக்கு வா. அதுதான். ஓ, அனுபவம். ஆமா, ஞானம்ங்கிறது பேசி புரிய வைக்கிற விஷயம் இல்ல, அனுபவிக்க வேண்டிய ஒண்ணு. தேனோட சுவைய எப்படி விவரிக்க முடியும்? சுவைச்சாதானே தெரியும். உண்மைதான். அது மாதிரி நீங்க உண்மையான அறிவை தேடும் போது அத ஒரு அனுபவமா மாத்த முயற்சி பண்ணணும், வெறும் தகவலா இல்லாம. ஆக இந்த வார்த்தைகள், தர்க்கம் இதெல்லாம் தாண்டி அனுபவம், அமைதி, அதுதான் முக்கியம்னு ஓஷோ சொல்றாரு. மனசு அமைதியா இருந்தாதான் அந்த உள்ள இருக்கிற ஞானம் கேட்கும்னு சொல்றாரு. ஆனா இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடைமுறைப்படுத்த கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. ஆமா, கண்டிப்பா அது சவாலானதுதான். அதனாலதான் ஓஷோ மனிஷாவோட அனுபவத்தை சொல்றாரு. அந்த ஞான பாதையில போகும்போது மனிஷாக்கு அவங்களோட பழைய பழைய அடையாளங்கள் எல்லாம் உடையிற மாதிரி ஒரு உணர்வு. ஆமா ஆமா, ஏதோ மூளை கொதிக்கிற மாதிரி, தன்னோட கல்லறைய பாக்குற மாதிரி ஒரு உணர்வு வந்ததா அவங்க சொல்ல, ஓஷோ அது ரொம்ப சரின்னு சொல்றாரு. கல்லறைய பாக்குற மாதிரியா? பயங்கரமா இருக்கே. ஆமா, ஏன்னா அந்த உண்மையான ஞானம் வரணும்னா நம்மளோட அந்த பழைய நம்ம அகங்காரம், நம்மளோட முன்முடிவுகள் இதெல்லாமே அழியணும். அதுக்கு பேரு தான் பெருமரணம். பெருமரணம். மரணத்துக்கு அப்புறம்தான் ஒரு உண்மையான ஒரு புதிய பிறப்பு சாத்தியம். சரி சரி. அப்போ இந்த அத்தியாயத்தோட மொத்த சாராம்சம்னு பார்த்தா, நாகங்கள் மாதிரி உயர்ந்த ஞானம் இந்த சின்ன சின்ன தேக்குளங்கள்ல, அதாவது வீண் விவாதங்கள்ல சிக்காது. உண்மையான புரிதல்ங்கிறது தர்க்கத்துல இல்ல, அது நேரடி அனுபவத்துல, அமைதியில இருக்கு. அப்படிதானே? நிச்சயமா. நாம தெரிஞ்சுக்கிற விஷயங்களை வெறும் ஒரு தகவலா மட்டும் பார்க்காம அது நம்மளோட ஒரு உள்ளுணர்வா மாத்திக்க முயற்சி செய்யணும். கரெக்ட். சரி, இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம். ஓஷோ சொல்ற மாதிரி அந்த உண்மையான அறிவை பெறணும்னா நம்மளோட பழைய நம்பிக்கைகள், கருத்துக்கள், அந்த பழைய நான்னு சொல்றோமே, அது ஒருவேளை சாக வேண்டியிருக்கலாம். அந்த பெரும் மரணத்தை சந்திக்க நீங்க மனதளவுல தயாரா இருக்கீங்களா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.